ஈழத்து நிலா வலையொலி உறவுகளுக்கு இனிய வணக்கம். இன்றைக்கு நாம் இந்த காணொலி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மறைந்த தமிழ் நூல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மயிலை சீனி வேங்கடசாமி அவர்களுடைய நூலின் குறிப்பிடப்பட்டுள்ள இசைத்தமிழ் நூல்களை பற்றி நம்ம ஒரு சில நூல்களை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். முதல்ல நம்ம எடுத்துக்கொள்ள நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இசைத்தமிழ் செய்யுட்டுரை கோவை. இசைத்தமிழ் செய்யுட்டுரை கோவை இந்த நூல் இருந்ததற்கான அடையாளம் எங்கே காணப்படுது அப்படின்னா, குணசாகரர் அவர்களுடைய யாப்பெருங்கல காரிகையில் உரைப்பாயிரத்தில் குறிப்பிடுறாரு. என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, அற்றேல் இந்நூல் என்ன பெயர்த்தோ எனின் இசைத்தமிழ் செய்யுட்டுரை கோவையே போலவும் அப்படிங்கிற இந்த சொல் மூலமாக தான் நமக்கு தெரிந்து கொள்ள முடியுது இப்படி ஒரு நூல் இருந்ததற்கான ஒரு சான்று இருக்குது அப்படின்னு. இந்த நூல்கள் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இசைத்தமிழ் செய்யுளுக்கான இலக்கணம் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பாடல்களுடைய முதல் நினைப்பை உணர்த்தும் வகையில் அந்த செய்யுள்கள் அமைந்திருக்கக்கூடியது இந்த நூலுக்கான சிறப்பாக சொல்லப்படுது. இந்த வகையில் தான் இந்த தகவல்கள் மட்டும்தான் இந்த நூலை பற்றின கிடைக்கிது. அடுத்த நூல் பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இசை நுணுக்கம். இந்த இசை நுணுக்கம் நூல் இருந்ததற்கான சான்று எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சிலப்பதிகார உரைப்பாயிரத்தில் அடியார்க்கு நல்லார் அவர்கள் குறிப்பிடுறாரு. இந்த இசை நுணுக்கம் எதற்காக பாடப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அனாகுலன் பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாண்டிய மன்னனுக்கும் திலோத்தமை என்ற ஒரு தெய்வத்தன்மை வாய்ந்த அந்த பட்டத்தரசிக்கும் பிறந்த மகன் சாரகுமாரன். இந்த சாரகுமாரன் இசைத்தமிழை அறிந்து கொள்வதற்காக இந்த நூல் இயற்றப்பட்டிருக்கு அப்படின்றது இந்த உரைப்பாயிரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள செய்தியாக நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம என்ன நூல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிற்றிசை பேரிசை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல். சிற்றிசை பேரிசை இந்த நூல் எங்கே காணப்படுது, இந்த நூல் இருந்ததுக்கான சான்று எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இறைனார் அகப்பொருள் உரையாசிரியர் தான் இதை குறிப்பிடுறாரு. இறைனார் அகப்பொருள் உரைப்பாயிரத்தில் இது காணப்படுது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல நெடுந்தொகை 400, குறுந்தொகை 400, ஐங்குறுநூறும் 10 70 பரிபாடலும் கூத்தும் வரியும் இப்படியே தொடர்ந்து அதுக்கப்புறமா கீழே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிற்றிசையும் பேரிசையும் என்ற தொடக்கத்தானே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் தொடர்ச்சியாக வருது. இந்த செய்யுளில் மட்டும்தான் சிற்றிசை பேரிசை இருந்ததற்கான ஒரு குறிப்பு காணப்படுது. இதன் மூலமாக இந்த பேர்லேயே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இது ஒரு இசைத்தமிழ் நூல் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நூல் என்னன்னு பார்த்தோம்னா, இந்திரகாளியம். இந்திரகாளியம் இந்த நூல் இருந்ததற்கான சான்று குறிப்பு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சிலப்பதிகார உரைப்பாயிரத்தில் தான் இந்த நூலுக்கான சான்று நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிறது. உரைப்பாயிரத்தில் தான் அடியார்க்கு நல்லார் அவர்கள் குறிப்பிடுறாரு. என்ன அப்படின்னா, இந்த இந்திரகாளியம் இருந்ததற்கான ஒரு குறிப்பு வரியை அவர் வைக்கிறார். இந்த இந்திரகாளியம் யாரால் இயற்றப்பட்டது அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். இது யாரால் இயற்றப்பட்டது அப்படிங்கிறத நம்ம ஒரு குறிப்பு செய்தியால் தான் நம்மளால் அறிஞ்சு கொள்ள முடியுது. என்ன அப்படின்னா, பாரசவ முனிவரில் யாமலேந்திரர் செய்த காளியம் அப்படின்னு இந்த வரி தான் இதில் காணப்படுது. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பாரசவ முனிவர் அப்படிங்கிறதுல பாரசவம் அப்படிங்கிறது ஒரு இனத்தை பற்றிய ஒரு சொல். அந்த இனத்தை பற்றி அது எந்த இனம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கொற்றவை வழிபடக்கூடிய ஒரு இனமாக அதை நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த கொற்றவை வழிபடக்கூடிய இனத்தில் பிறந்த ஒரு முனிவர்களுள் ஒருத்தர் இந்த யாமலேந்திரர். ஆனால் இந்த யாமலேந்திரர் அப்படிங்கிறது அவரோட இயற்பெயர் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, தக்கையாக பரணி அப்படிங்கிற நூலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாமலம் அப்படிங்கிறது தேவியை பற்றி போற்றி பாடக்கூடிய ஒரு நூலாக தான் அவங்க குறிப்பிடுறாங்க. அப்போது அந்த யாமல நூல் தேவியை போற்றி பாடக்கூடிய நூல் அப்படின்னு நம்ம இது சொல்லலாம். அப்படி இருக்கும்போது ஒருவேளை அந்த நூல் தேவியை போற்றி பாடக்கூடிய ஒரு இசைத்தமிழ் நூலாக இருக்கலாம். அதனால் அவருடைய பெயர் அறியப்படாததுனால அந்த யாமலேந்திரர் அப்படிங்கிற பெயர் வந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட ஒரு குறிப்பாக நம்ம சொல்ல முடியும். இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதே போன்று மீண்டும் பல பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்க அப்படின்னா, ஈழத்து நிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.